Oppo இருந்து A7x அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை சைனா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது, இந்தியாவுக்கு வரும்போது இந்த ஃபோனில் வந்து Oppo F9 Pro கம்பேர் பண்ணும்போது என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Back from the dead. இந்த Oppo A7x வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது Oppo F9 Proவோட சீப்பஸ்ட் வெர்ஷன் கூட சொல்லலாம். முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் 6.3 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1080p ரெசல்யூஷன் உள்ள ஸ்க்ரீன். இதில் 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது. இதோட PPI டென்சிட்டி பொறுத்தவரையும் 409 pp இருக்குது. ஸோ Oppo F9 Proவில் உள்ள அதே டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள சிப்செட்டை பொறுத்தவரையும் அதே சிப்செட் தான். MediaTek Helio P60 சிப்செட். இது ஒரு ஆக்டோகோர் சிப்செட். 4 கோர்ஸ் வந்து 2 GHz Cortex A73 கோர்ஸ்லும் 4 கோர்ஸ் வந்து 2 GHz Cortex A53 கோர்ஸ்லும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக Mali G72 MP3 GPU யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்க்கும்போது ஆப் ஓப்பன் பண்ணுறது சரி, எல்லா விதமான மல்டி டாஸ்கிங்கும் சரி நல்லா இருக்கும். கேம்ஸை பொறுத்தவரையும் PUBG மாதிரியான கேம்ஸ் வந்து மீடியம் செட்டிங்ஸில் நல்லாவே ரன் ஆகும். ஹை செட்டிங்ஸில் ஓரளவு ரன் ஆகும். இந்த ஃபோனில் உள்ள ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் ஒரே ஒரு வெர்ஷனில் தான் வருது. 4GB RAM வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோ வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இந்த ஃபோனுக்கு இருக்குது. அப் டு 256GB வரையும் எக்ஸ்டெண்டர் பண்ணிக்கலாம். இது டெடிகேட்டட் ஸ்லாட்டாக வர்ற காரணத்தினால 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ணுறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அடுத்ததாக ரியர் ஃபேசிங் கேமரா பற்றி பேசும்போது Oppo F9 Proவில் யூஸ் பண்ண அதே கேமரா தான். 16 மெகாபிக்சல் கேமரா வித் f1.8 aperture, 1.0 மைக்ரான் பிக்சல் லென்ஸ். இதில் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. செகண்டரி கேமரா வந்து நமக்கு 2 மெகாபிக்சல் கேமரா வித் f2.4 aperture. இது டெப்த் சென்சராக ஒர்க் ஆகுது. LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இந்த கேமரா இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரையும் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது Oppo F9 Proவில் 25 மெகாபிக்சல் கேமரா இருந்துச்சு. இதில் வந்து 16 மெகாபிக்சல் கேமரா வித் f2.0 aperture. HDR சப்போர்ட் இதில் இருக்குது. பேட்டரியை பற்றி பேசும்போதும் இந்த ஃபோனில் வந்து 3500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது Oppo F9 Proவில் யூஸ் பண்ண அதே பேட்டரி தான். ஆனால் Oppo F9 Proவில் வந்து ஊக் ஃப்ளாஷ் சார்ஜிங் சப்போர்ட் இருந்துச்சு. அதனால் குயிக்காக சார்ஜ் ஆயிரும். ஆனால் இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுக்கல. ஆனால் கண்டிப்பாக 2.5 மணி நேரத்துக்கு மேலே சார்ஜ் ஆகும் சில எதிர்பார்க்கப்படுது. OSஐ பொறுத்தவரையும் இந்த ஃபோனும் Android Oreo 8.1 ரன் ஆகிட்டு இருக்குது. கலர் OS 5.2 இன்டர்ஃபேஸில் டாப்பில் ரன் ஆகிட்டு இருக்குது. மற்றபடி இந்த ஃபோனில் உள்ள ஃபீச்சரை பற்றி பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் இருக்குது. கைரோஸ்கோப் மாதிரியான சென்சர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. USB வெர்ஷனை பொறுத்தவரை USB Type-C கொடுக்கல, மைக்ரோ USB 2.0 வெர்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். மற்றபடி 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இதில் இருக்குது. டூயல் பேண்ட் வைஃபை மாதிரியான சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து 2 டிஃப்ரெண்ட்டான கலரில் வரும் சொல்லப்படுது. ஸ்டாரி பர்பிள் மற்றும் ஐஸ் ஃப்ளேம் ப்ளூ அப்படின்னு 2 கலரில். இந்தியாவுக்கு இந்த ஃபோன் வரும்போது எந்த பேரில் வருதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிகேஷன் ஏதாவது மாற்றங்கள் இருக்காங்கிறதும் தெரியல. ஸோ அப்படி வர்ற பட்சத்தில் நம்மளோட சேனலோட கம்யூனிட்டி டேப்லையும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் லான்ச் ஆகும்போது பைனல் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு மறக்காம இதுக்கு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த மாதிரி புது ஃபோன்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த ஃபோனை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிவிக்கணும்னு நினச்சாலும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.